வருஷங்கள் போயிட்டுருக்குது, மாதங்கள் போயிட்டுருக்குது, ஆனால் இன்னும் எந்த ஒரு நல்ல ரிசல்ட்டும் வரல அப்படின்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு விஷயம் பார்த்துங்க, லாப நஷ்டம் ரெண்டுமே இந்த பிஸ்னஸ் இருக்குது. நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் ஒன்லி லாபம் மட்டும்தான் வரும், நம்ம அதை நோக்கி பயணிக்கலாம், ஸோ நம்ம அது 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 சம்மந்தப்பட்ட விஷயத்தை யார் சொல்கிறாங்களோ அவங்கக்கிட்ட போகலாம், இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. நீங்கள் ஒரு வேளை அந்த மாதிரி விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கே விட்டுடுங்க. ஏன்னா இதில் வர முக்கியமான விஷயம் என்னென்னா லாபம் நஷ்டம் ரெண்டுமே வரும். ஓகே, லாபம் அண்ட் நஷ்டம். ஸோ ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுறது தான் இதில் இருக்கிற முக்கியமான விஷயம். சரி, என்ன அது பிரச்சனை நடக்குது? அப்போது ரெண்டு பேலன்ஸ் பண்ண வரத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு ட்ரேட் நீங்கள் பண்ணுறீங்க, நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாருமே 10 ட்ரேட் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா அதுலேருந்து 8 ட்ரேட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிடுறீங்க. தப்பு அங்கே இல்லை, பிரச்சனை 2 ட்ரேட் தான் ஃபெயில் ஆகுது, மிச்சம் 8 ட்ரேட் பாஸ் பண்ணிடுறீங்க. என்ன பண்ணுறீங்கன்னா உடனே ட்ரேடை இன்னொரு ட்ரேட் எதிர்பார்க்குறீங்க. அதாவது ஒரு ட்ரேட் முடிஞ்சதுக்கப்புறம் லாபமோ நஷ்டமோ அந்த ட்ரேட் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு ட்ரேட் எதிர்பார்க்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே எக்ஸாம்பிளே பார்க்குறான்னு, இங்கேருந்து ஒரு என்ட்ரி போடுறீங்கன்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் இங்கேருந்து ஒரு டார்கெட் இவ்வளோ தூரம் வைக்கிறீங்க, உங்களுக்கு கிட்டத்தட்ட 1:3 1:4 வருது. இப்போ நீங்கள் இங்கேருந்து ஒரு என்ட்ரி போடுறீங்க. இவங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதிலே வச்சுக்கலாம். ஓகே, இது லாபமாக நஷ்டம் இந்த இடத்துல போய் ரீச் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த ட்ரேட் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, இன்னொரு ட்ரேட் பார்க்குறீங்க. இப்போ ஆல்மோஸ்ட் டார்கெட் ரீச் ஆகிடுச்சு. இப்போ இந்த இதில் டார்கெட் ரீச் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறீங்க, இன்னொரு ட்ரேட். ஓகே, இந்த விஷயம் முடிஞ்சுது, கம்ப்ளீட்டாக அந்த செட்டப் முடிஞ்சுது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இங்கேருந்து இங்கே ஒரு ட்ரேட் எதிர்பார்க்கலாமா, இல்லை இங்கே வெயிட் பண்ணி இன்னொரு பிரேக் அவுட் எதிர்பார்க்கலாமா அப்படின்னு என்ன பண்ணுறீங்க, உடனே இன்னொரு ட்ரேட் எதிர்பார்க்குறீங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பிரச்சனையே உங்களுக்கு. நிறைய பேர் என்னன்னா சிஸ்டமை க்ளோஸ் பண்ணுறதே கிடையாது. ஒரு ட்ரேட் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த ட்ரேடு எனக்கு இன்றைக்கி ₹2 லாஸ் ஆகிடுச்சுப்பா, நான் நாளைக்கு செட்டப் யூஸ் பண்ணிக்கிறேன், இல்லை ஒரு 4 மணி நேரம் கேப் விட்டுறேன், இல்லை 2 மணி நேரம் கேப் விட்றேன். நீங்கள் ஒரு இந்தியன் மார்க்கெட்டில் இப்போ ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரே ஒரு ட்ரேடில் க்ளோஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். என்ன பொறுத்த வரலும் நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். 1 or 2 ட்ரேடில் நீங்கள் சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், மாதம் கடைசியில் நீங்கள் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. எப்போ நீங்கள் அந்த 2 ட்ரேடுக்கு மேலே வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கேன் சிஸ்டம், நான் இன்னொரு ட்ரேட் அங்கேருந்து எதிர்பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் அப்போ தான் சிக்கல்லே மாட்டுறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த வீடியோ நான் சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி சைக்காலஜி பற்றிய விஷயங்கள் நிறைய நம்ம வீடியோவில் வந்துக்கிட்டே இருக்கோம்.